பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய இறைவார்த்தையை கேட்டும் உலகக் கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். The cares and anxieties of the world and destruction of the age and the pleasure and delight and false glamour and deceitfulness of riches and the craving and passionate desire for other things creep in and choke and suffocate the word and it becomes fruitless. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 4 வசனம் 19. உலகத்தில் வாழ்பவர்கள் எல்லோருக்கும் கவலைகள் இருக்கும், பண தேவைகள் இருக்கும். ஆனால் இவற்றுக்கு மட்டும் நாம் வாழ்ந்தோம் என்றால் மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் மனதில் உண்மையான சமாதானம் இருக்காது. ஏனென்றால் சுயநலம் நம்மில் ஓங்கி நிற்கும். பிறரை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி அவர்கள் செய்யும் நற்செயலில் குறைகளை மட்டும் சுட்டிக்காட்டி அந்த குறைகளில் அவர்கள் செய்த நன்மையை மறைத்து அவர்களை இழிவுபடுத்தும் மனநிலை நம்மிடம் உள்ளதா என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த செயலும் ஒரு சுயநலம்தான், இதுவும் ஒரு பாவம்தான். இப்படி நாம் வாழ்ந்திருந்தோம் என்றால் அதற்கு மனம் வருந்துவோம். பிறர் நமக்காக படும் கஷ்டத்தை உணர்ந்து அவர்கள் வேதனையையும் கஷ்டத்தையும் கேலி செய்யாமல் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளின் மூலம் நாம் நம்முடைய அன்பை பகிர்ந்தோம் என்றால் நம் வாழ்வில் நமக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கொடுத்த இறை வார்த்தை உயிருள்ளதாயிருக்கும். இல்லையேல் அந்த இறை வார்த்தை உயிரற்றதாய் இருக்கும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேடு சொல். அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேடு சொல். இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமாம். இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா. மறைபொருள் உணர்பொருளும் அன்புக்கு ஈடாகுமாம். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேடு சொல். அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேடு சொல். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேடு சொல்.